மக்களே, இப்போ நம்ம தொட்டபெட்டா பீக் வந்துக்கிறோம். தொட்டபெட்டா பீக்லோட கார் பார்க்கிங்கில் இருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும். அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். எங்க மெசேஜ் பண்ணிக்கிறோம்? தொட்ட பரோட்டா சொல்லு. மேல போறோம். மேல எங்க போயிருக்கிறோம்? இவ்வளவு சின்ன வயசுல எல்லாத்துக்கு மேல தொட்டபெட்டா வியூஸ் போயிருக்கிறோம். அது தொட்டபெட்டா வியூஸ் இல்லடா, ரீல்ஸ் போட போயிருக்கிறோம் தொட்டபெட்டால. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தொட்டபெட்டாவோட என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரி. நல்லா சுண்டல் சூடா போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே போலாம். உள்ள வந்து வீடியோ தோணு மார்க்கெட் மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து நிறைய ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு மார்க்கெட் மாதிரி. ஆனால் ஃபுல் ஓப்பன் ஆகல. நம்ம அர்லி 9 மணிக்கு வச்சுக்கிறோம். இன்னும் டைம் ஆகும். இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அப்படின்னு வாங்கியாச்சு. டிக்கெட் கவுண்டருக்கு தொட்டபெட்டா வாங்கி ரைட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் கிடச்சிடும். இதுதான் தொட்டபெட்டா பார்க்கோட வியூ பாயிண்ட். அங்கே தான் போயினுக்கிறோம். போய் வியூ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற அளவுக்கு நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது. வெறும் 10 ரூபாய். பொங்கல் வேறு இடத்துலலாம் வந்து கார் பார்க்கிங் 100 எல்லாம். இந்த ஊட்டியில் வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து 75-80 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மேலே தொட்டபெட்டா பீக் வரும்போது நம்மளுக்கு 50 ரூபாய் டோலுக்கு எடுத்தாங்க. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து மேலே இது வியூ பார்க்கறதுக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இங்கே தான் எனக்கு வந்து ரொம்ப கம்மி நினைக்கிறேன். வேறு எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக ஏதாச்சும் பொட்டானிக்கல் கார்டன் கூட நம்ம பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கிங்கே 80 ரூபாய் வாங்குறாங்க காருக்கு. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஊட்டியில் நிறையா பண்ணாக்க நல்லா இருக்கும். பட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அடாடா மைக் உள்ள போட்டு பேசினுக்கிறேன். பட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னாக்கா, உங்களுக்கு வந்து காரில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு மொத்தம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எகிரிடும். பார்க்கிங் மட்டும் எல்லா இடத்துலயும் பார்க்கிங் இருக்குது. தொட்டபெட்டாவோட இது வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர். இங்கிருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வந்து தெரியுது. இது வந்து கோயம்புத்தூரா இங்கிருந்து. ஸோ அடுத்து நம்ம அது பெட்டா அந்த சைடு கோயம்புத்தூர்மா. அப்படியே நம்ம முன்னாடி வரலாம். பீக் பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் இங்க வியூ பாயிண்ட்டுகளை போயிடலாம். இங்க ஒன்று இருக்குது. இது வந்து கேத்தி வேலை வியூ தெரில. பட் ஆனால் முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதனால சரியா தெரில ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வியூ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவலாஞ்சி டேம். இங்கேருந்து பார்த்தா அவலாஞ்சி டேம் தெரியுன்றாங்க. உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்க. சுற்றி மரம் தான் இருக்குது. இன்கேஸ் மரம் இல்லைனாக்கா அவலாஞ்சி டேம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த வியூ பாயிண்ட்ல. அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்குருத்தி பிக்கு ஊட்டி டவுன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்து பார்த்தா ஊட்டி டவுன் தெரியும். இதுல இருந்து தெரியுமா ஊட்டி டவுனோட வியூ பாயிண்ட்? இங்க இருந்து பார்த்தா இப்படி கர்நாடகா பாட்டு அத தெரிஞ்சு பாரு. ஊட்டி டவுனோட வியூ இங்க. சாரி. அடுத்து நம்ம கர்நாடகா பார்டர் எங்கன்னு தெரியுமா? இந்த பாயிண்ட்ல பார்த்தா கர்நாடகா பார்டர் தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டுமா? அதாவது ஊட்டி டவுன் பக்கத்துலேயே கர்நாடகாவோட பார்டர் இருக்குது. இங்கே பாருங்க. இங்க வந்தீங்கன்னா நிறைய கர்நாடகா பார்டர் பிடிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். கப்பல்ஸாக வந்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். நீங்கள் எல்லா வியூ பாயிண்ட்டும் காமிச்சாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம தொட்டபெட்டா பீக்கோட அது மேலே போயிட்டு அந்த வியூ உங்களுக்கு காமிக்க போகிறோம். வியூ பாயிண்ட்டுக்கு போயினுக்கிறோம். வாவ் 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 வாவ். தொட்டபெட்டாவோட பீக் வந்துட்டோம். இதுதான் வந்து மேலே வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் உள்ளதாக இருக்கிறோம். உள்ள போய் கம்மி வேணுங்க சார். நம்ம பேரா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னுக்கிறாங்க இல்லையா? இதுதான் வியூ பாயிண்ட்டு பாருங்க. இதுதான் வியூ. இது இல்லை, இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணது. இது வியூ பாயிண்ட்டு. ஆனால்
தொட்டபெட்டா பீக்ல வந்து நீங்க ஏதாச்சும் போட்டோ ஷூட் பண்ணனாக்கா நீங்க வந்து கர்நாடகா வியூ எடுத்துக்கோங்க. கர்நாடகா வியூல இருந்து ரொம்ப நல்லா தெரியுது. நாங்க கர்நாடகா வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் கர்நாடகாவோட வியூ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கர்நாடகா வியூ மிஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா வந்து பக்கத்துலேயே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் பாருங்க. ஊட்டி டவுனு ப்ளஸ் கர்நாடகா வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ க்ரௌடுன்ட்டு தொட்டபெட்டா பீக்கில். இங்கே இந்த கப்பல்ஸ் தொலை தாங்க முடியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி வந்து அடங்கலாம் அவன். இந்த வியூ தான், இந்த வியூக்கோசம் தான் இந்த தொட்டபெட்டா பீக் வர்றது. பாருங்க, ஊட்டி வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே வந்து அண்ணா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக எடுக்கிறார் ஃபோட்டோ. அண்ணா கிட்ட வந்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ரொம்ப அருமையாக பண்ணுறாரு ஃபோட்டோ ஷூட். அவர் பண்ணிக்கிற ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பாருங்க. இதை பார்த்துட்டு தான் நாங்களும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு கேட்டோம். நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னாக்கா அண்ணா கிட்ட ஃபோட்டோ வந்து பிடிச்சிக்கோங்க. எப்போ வேணால் வரலாம் சார், இந்த இடத்துல இருக்கும். இப்போ காலையில் 8 to 5 o'clock வரைக்கும் இருக்கிறோம் இங்கே. ஓகேண்ணா. வந்து எனக்கு மார்னிங் வந்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்தால் வியூ நல்லா இருக்குனாரு அண்ணா. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மார்னிங் வாங்க. தொட்டபெட்டா பீக் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குதா. ஸோ அதையும் போய் பார்க்க போயினுக்கிறோம். அந்த ஃபோட்டோஸ் போட்டு இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிற ஃபோட்டோஸை பாருங்கள். நல்லா இருந்ததாக்கா நீங்களும் வந்து இங்கே ஃபோட்டோ பிடிங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து 100 rupees ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 2 இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே அவங்க வந்து டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிடுறாங்க அதே ஃபோட்டோவை. ஸோ நல்லா இருக்குது. 100 rupeesக்கு வருது தான் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டபெட்டா பீக்கோட கீழே வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த இடம் சூப்பராக இருக்குது. மேலேயோட நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போடாதீங்க. நிறைய பேர் இங்கே அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை மேலே இருந்த மாதிரி. ஸோ இது யாருக்கும் தெரில, ஜஸ்ட் அதுக்கு கீழே இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்க. இந்த வியூ வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பிளேஸும் வந்து லொக்கேஷன் வைஸ் சூப்பராக இருக்குது. பாருங்களேன், சுற்றி பாருங்க எப்படி இருக்குது ஒரு மாதிரி. வாங்க நம்ம அங்கே டாப்பில் போயிட்டு பார்ப்போம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட் இது. இதை போய் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு சத்தியமாக போய் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் இந்த வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா. அந்த வியூ பாயிண்ட் காமிமா உஷார் காலு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிப்போ இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இதை போய் மிஸ் பண்ணி எப்படி போகிறதுக்கு மனசு வருமா தெரியல. நிறையா பேர் இதை பார்க்காம போயினுக்கிறாங்க. ஊட்டி டவுனே நம்மளுக்கு வந்து எங்கேருந்து தெரியுது. அது இல்லாத இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிஸ் பண்ணாதீங்க.